அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ரமதான் கரீம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான vlog தான் பார்க்க போகிறோம். என் பசங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்க கொடுத்த ஒரு இஃப்தார் பார்ட்டி. அதுக்கு நான் என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறேங்கிறது பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி வைக்க ஐட்டமெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த மெனுவெல்லாம் என் பசங்க கொடுத்தது தான். இன்றைக்கி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டாக ஜெல்லியை ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ரூட் கஸ்டர்ட் பண்ணுறதுக்காண்டி கஸ்டர்டு காய்ச்சி எடுத்துக்கலாம். கஸ்டர்டுக்கு எப்பவும் வெறும் பாலில் மட்டும் பண்ணாமல் கொஞ்சமாக பால் பவுடர் சேர்த்து பண்ணோம்னா ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கும். இப்போ கஸ்டர்டை காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு 2 hours செட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நமக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஃப்ரூட்ஸ் நம்ம இஷ்டம் தான், நமக்கு என்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் பிடிக்குமோ அது எல்லாமே சேர்த்துடலாம். இது கூட நான் கொஞ்சமாக ஊற வச்ச சப்ஜா சீட் சேர்த்துருக்கேன். இது சேர்க்கறதால கொஞ்சம் எம்மி லுக்கில் இருக்கும். ஃபைனலாக கொஞ்சமாக கட் பண்ண நட்ஸ் சேர்த்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நான் கடற்பாசி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு தண்ணியில் கொஞ்சமாக சுகர் சேர்த்து சுகர் நல்லா கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மீன்வைல் அந்த பக்கம் ரோஸ் மில்க்குக்காண்டி பாலையும் காய வச்சுருக்கேன். இப்போ சுகர் நல்லா கரைஞ்சதும் கொஞ்சமாக கடல்பாசி சேர்த்து கடல்பாசி கரையிற அளவுக்கு வெயிட் பண்ணலாம். என் கிட்ஸுக்கு ஸ்ட்ராபெரி கடல்பாசினா ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி அவங்க கொடுத்த மெனுவில் ஃபஸ்ட்டு இருந்ததே அதுதான். கடல்பாசி கரைஞ்சதும் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க ஸ்ட்ராபெரிஸ் எல்லாம் சேர்த்து அந்த எசன்ஸ் நல்லா இறங்குற அளவுக்கு வெயிட் பண்ணலாம். இப்போ எசன்ஸ் இறங்கி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும். இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணி நம்ம வேற ஒரு ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃபைனலாக அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் கட் பண்ண ஸ்ட்ராபெரிஸ்லாம் போட்டிருக்கேன். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு செட் ஆனதுக்கப்புறம் எடுத்து கட் பண்ணி பீஸ் போட்டோம்னா நல்ல கிளாஸி லுக்கில் இருக்கும். நெக்ஸ்ட்டு கிட்ஸோட ஆல் டைம் ஃபேவரட்டான சாண்ட்விச் தான் பண்ண போகிறேன். இதுக்கு ஃபில்லிங் நம்ம இஷ்டம் தான். இன்றைக்கி நான் கொஞ்சமாக சிக்கன் எடுத்து அது கூட கேரட்டும் கேப்சிகமும் சேர்த்து மசாலா ரெடி பண்ணி ஃபில்லிங் செட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரெட்டில் 1 side மைனஸ் 1 side கெச்சப் தடவி நடுவில் ஃபில்லிங் வச்சு நான் டோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ரொம்பவே நல்லா வந்திருக்கு. கிட்ஸ் இதை ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. அடுத்து சாபுதானா ரோஸ்ட் மில்க் பண்ணுறதுக்காண்டி ஜவ்வரிசி நல்லா ஊற வச்சு வேக வச்சு ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆல்ரெடி காய வச்ச பாலில் கொஞ்சம் ரூஹ் அப்சா சேர்த்து அது கூட கொஞ்சமாக ஊற வச்ச சப்ஜா சீட் ஜவ்வரிசி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க ஜெல்லி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதுவும் சேர்த்துடலாம். இந்த சாபுதானா ரோஸ்ட் மில்க் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்படி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக மிச்சம் வைக்காமல் குடிச்சிருவாங்க. அடுத்து நோம்பு கஞ்சி இல்லாமல் இஃப்தார் இல்லை. நோம்பு கஞ்சி இங்கே ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக சீஸ் பால், ஸ்ப்ரிங் ரோல், சமோசா இது எல்லாமே பொரிச்சு எடுத்துட்டேன். இப்போது இஃப்தார் டேபிள் ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் கட் பண்ணி வச்சுட்டேன். ஆப்பிள், ஆரஞ்சு, வாட்டர்மெலன், கிரேப்ஸ் எல்லாம் வச்சாச்சு. மெயினாக டேட்ஸு, ஜம்சம் வாட்டர், ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இன்றைக்கி பண்ண எல்லாமே கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தது. கிட்ஸ் எல்லாருமே நெக்ஸ்ட் கிளாஸ் ப்ரமோட் ஆகி போயிட்டாங்க. அதில் 2 பேர் இந்தியா போகிறாங்க. அதனால அவங்க எல்லாத்துக்கும் இது ஒரு பெரிய கெட் டுகெதராக இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக அன்றைக்கி டே என்ஜாய் பண்ணாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஓகே வாங்க இப்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு நெக்ஸ்ட் டே என்னென்ன இஃப்தார் ரெடி பண்ணுங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கஞ்சிக்கு அரிசி, வடைக்கு உளுந்து, ஜூஸுக்கு தேவையானது எல்லாமே ஊற வச்சுட்டேன். இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்கிற ஐட்டமெல்லாம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி நான் கேரமல் புட்டிங்கோட கொஞ்சமாக கடல்பாசி சேர்த்து ரெடி பண்ணியிருந்தேன். அது ரெடி பண்ணி கட் பண்ணி பீஸ் போட்டு எடுக்கும்போது ரொம்பவே நல்லா வந்திருந்தது. ஃபஸ்ட்டு அதுக்கு பால் நல்லா காய்ச்சி எடுத்து அது கூட கொஞ்சமாக கடல்பாசி சேர்த்துருக்கேன். கடல்பாசி கரைஞ்சதும் கேரமல் புட்டிங் பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ காய்ச்சி எடுத்ததை ஒரு ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துடலாம். ஆக்சுவலி இதுக்கு கடல்பாசி சேர்க்காம தான் பண்ணுவாங்க. பட் கடல்பாசி நான் இன்றைக்கி சேர்த்து பண்ணும்போது நல்லா பீஸ் போட்டு எடுக்கிறதுக்கு கரெக்டாக சூப்பராக வந்திருந்தது. நீங்கள் தனித்தனியாக பவுலில் ஊற்றி செட் பண்ண போகிறீங்கன்னா கடல்பாசி சேர்க்க தேவையில்லை. இதை மட்டும் சேர்த்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். பட் இன்றைக்கி நான் மொத்தமாக போட்டு பீஸ் போட்டு கட் பண்ணி எடுத்தேன். அதுக்கு இது ரொம்பவே நல்ல மெத்தடாக இருந்துச்சு. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சைடில் கஸ்டர்டு, ரோஸ் மில்க், பால் எல்லாமே காய்ச்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுத்து டின்னருக்கு தேவையானதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சிக்கன் கிரேவியும் மட்டன் கிரேவியும் பண்ணியிருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் ரெண்டுமே ரொம்ப நல்லா வந்திருந்தது. சிக்கனை ஃபஸ்ட்டு எல்லா மசாலாவும் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ சட்டியில் எண்ணெய் ஊற்றி ஹோல் கரம் மசாலா போட்டு கொஞ்சம் வெங்காயம், தக்காளியெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனும் அதை கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். அது கொஞ்சம் தண்ணி விட்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுட்டேன். நல்லா சிக்கன் நல்லா வெந்து சாஃப்டாக வந்ததுக்கப்புறமா முந்திரி பாதாம் அரைச்ச பேஸ்ட்டு மட்டும் தான் சேர்த்தேன். ரொம்ப க்ரீமியாக ரொம்ப எம்மியாக வந்துருந்துச்சு. ஃபைனலாக அதோட பட்டர் சேர்த்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். சைடில் நம்ம தலைவர் நோம்பு கஞ்சி ரெடி ஆகிட்டு இருந்தார். நோம்பு கஞ்சி இல்லாமல் ஒரு இஃப்தாரே கிடையாது. அதுதான் நம்மளுடைய மெயின் டிஷ்ஷே. கண்டிப்பாக அது இருந்தே ஆகணும். அடுத்து மட்டன் கிரேவி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அது ரொம்ப அல்டிமேட்டாக வந்துருந்துச்சு. பட் வீடியோ எடுக்க முடியல.
சைடில் உளுந்து வடைக்காண்டி மாவு அரைச்சிட்டு இருந்தேன். இப்போ மாவு நல்லா அரைச்சி பொங்கி வந்துருச்சு. இப்போ இதான் பதம். இப்போ எடுத்து பார்க்கும்போது நம்ம தண்ணிக்குள்ளே போட்டோம்னா அது பால் மாதிரி வரணும். மாவை நல்லா ஆட்டி எடுத்து அது கூட தேவையானதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி மாவு ரெடி பண்ணி வடை சுட ஆரம்பிச்சாச்சு. சைடில் சமோசா, சீஸ் பால்ஸ் அதுவும் நல்லா ரெடி பண்ணி அதையும் பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். ரமதான் டைமில் சமோசா ரெடி பண்ணி நம்ம ஃப்ரீசரில் போட்டு வச்சிட்டோம்னா நம்ம டக்குன்னு எடுத்து பொரிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இஃப்தாருக்கு எல்லாமே எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். மாஷாஅல்லாஹ் ரொம்பவே நல்லா வந்திருந்தது எல்லாமே. இப்படி இஃப்தார் தாவத்தில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா மீட் பண்ணி ஷேர் பண்ணும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது கிட்ஸுக்கும் சின்ன வயசுலேருந்தே ஷேரிங் ஹேபிட் வந்துடுது. அல்ஹம்துலில்லாஹ் இஃப்தார் நல்லபடியாக முடிச்சுட்டு தராவி தொழுதுட்டு டின்னரை முடிச்சுட்டு நாங்கள் கேமல் தொழுகைக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி விளாக்ஸ் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.